நீங்க ஒரு ஏஐ அப்ளிகேஷன பில்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அது எங்க ஸ்டார்ட் பண்றது? எப்படி ஸ்டார்ட் பண்றது? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குங்களா? இங்க 2 குளோபலான அப்ரோச் இருக்குது. இந்த 2 அப்ரோச்ல நம்ம எத யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்டா இருக்குங்களா? 2 அப்ரோச்ல ஒண்ணு வந்து டைரக்ட்டான ஒரு கிளாடோடயோ, ஜெமினியோடயோ எண்ட் பாயிண்ட்ட அவங்களோட அ செக்யூரிட்டி டோக்கன யூஸ் பண்ணி ஹிட் பண்றது ஒரு அப்ரோச்சு. இன்னொரு அப்ரோச்சு நம்மளோட அ ஓன் ஏஜென்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஏஜென்ட் வழியா ஒரு அப்ளிகேஷன ரன் பண்றதுக்கான 2 அப்ரோச் இருக்கு. என்னவோ பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, கிளாடோ இல்ல ஒரு ஜெமினியோட மாடலோ தான் பேக் எண்ட்ல 2 இதுக்குமே ஒர்க் ஆக போகுது. ஸோ, இந்த இடத்துல நம்ம எத யூஸ் பண்ணணும்? எப்படி எந்த மாரியான ஆர்க்கிடெக்சர் நம்ம கிரியேட் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ பாருங்க. ஐ வில் ட்ரை டூ சார்ட் அவுட் தட் கன்ஃப்யூஷன். ஒரு ஏஐ இன்டர்வியூ சாட்பாட் அப்ளிகேஷன பில்ட் பண்றதுக்கு, டைரக்ட் எண்ட் பாயிண்ட்ட யூஸ் பண்றதுக்கும், ஒரு ஏஜென்ட்ட கிரியேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்ன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஏஐ ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ஏபிஐ யூஸ் பண்றது ஒரு ஃப்ரீலான்சர ஹையர் பண்ற மாதிரி. ஃப்ரீலான்சர் பிரில்லியன்ட்டா இருப்பாரு. ஆனா, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஃபுல் கான்டெக்ஸ்ட் குடுக்கணும். இது நம்ம கம்பெனி, இது நம்ம ப்ராடக்ட், இந்த கேண்டிடேட்ட இன்டர்வியூ பண்ணணும், இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இது இவாலுவேஷன் கிரைட்டீரியா. ஒவ்வொரு தடவையும் இத ரிப்பீட் பண்ணணும். அவங்களுக்கு மெமரி இல்ல. லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்கன்னு நினைவு இருக்காது. நீங்க தான் போன வாரம் இந்த கேண்டிடேட் கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டோம்னு தெளிவா சொல்லணும். கம்பெனி ஃபைல்ஸு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், கம்பெனி பாலிசி எல்லாத்தையும் நீங்க மேனுவலா ஒவ்வொரு தடவையுமே அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். ஆஃபீஸ் டூல்ஸு யூஸ் பண்ண முடியாது. காலண்டர்ல புக் பண்ணணும்னா ஹெச்ஆருக்கு மெயில் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும். கம்பெனி ரூல்ஸ் தெரியாது. ஏஜ் கேட்காத, ரிலீஜியன் கேட்காதன்னு ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிமைண்ட் பண்ணணும். பேசிக்கலா ஃப்ரீலான்சருக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்கும். ஆனா, எல்லா கோஆர்டினேஷனும் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட்ட யூஸ் பண்றது, ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயிய ஹையர் பண்ற மாதிரி. இப்போ நமக்கு ஒர்க் பண்ண சேம் பெர்சன வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயியா ஹையர் பண்ணுங்க. ஆன்போர்டிங் ஒரு தடவ தான். ரோல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கம்பெனி பத்தி சொல்லுவீங்க. ஒரே ஒரு தடவ தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். அவங்களுக்கு மெமரி இருக்கும். நேத்து யார இன்டர்வியூ பண்ணாங்க? லாஸ்ட் வீக் எந்த கேண்டிடேட்ட இன்டர்வியூ பண்ணாங்க? என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். கம்பெனி ஃபைல்ஸுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இவாலுவேஷன், கம்பெனி பாலிசிஸ் எல்லாமே அவங்க டெஸ்க்ல ரெடியா இருக்கும். ஆஃபீஸ் டூல்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணலாம். காலண்டரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு புக் பண்ணலாம். ஹெச்ஆருக்கு இமெயில் பண்ணலாம். டேட்டாபேஸில் அவங்க என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேவ் பண்ணிக்கலாம். கம்பெனி பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லீகல் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. கம்பெனி வேல்யூஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு சொன்னால் மட்டும் போதும். இந்த கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணணும். இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஓன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ChatGPT கிட்ட மெமரீஸ்லாம் கிடையாது. ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் வந்து நம்ம ஏஜென்ட்கிட்ட கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பை டிஃபால்ட்டாக நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ, அது எல்லாமே அங்கே அப்படியே இருக்கும். நம்ம ஏஜென்ட்கிட்ட மெமரி இருக்கும். ChatGPTல நேற்று என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்மள்ட்ட மெமரி இருக்கும். நீங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபைலை வந்து ஒரு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ChatGPT கிட்ட நம்ம ஃபைல் அதை கொடுத்து நீ வேணால் இதில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்க அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் வந்து இங்கே வந்து நம்ம நாலேஜ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஏஜி நம்ம கொடுத்துருவோம். டூல் ஆக்சஸ்லாம் ChatGPTலேருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண அப்படின்னா பண்ண முடியாது. பட் வந்து ஏஜென்ட்னால முடியும். கார்ட் ரயில் அதாவது வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பை டிஃபால்ட்டாக வந்து ஏஜென்ட்கிட்ட இருக்கும். ChatGPT மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ட்ட அது கிடையாது. ஸோ இவ்வளோ தான் டிஃபரெண்ட். ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னா டைரக்ட் எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும், ஏஜென்ட்னா ஓனாக நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பை டிஃபால்ட்டாக நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும். மாடல் என்னவோ பேக் எண்டில் வந்து மாடல் வந்து நம்ம கிளாடோ, ஜெமினியோ இல்லை எனி அதர் மாடல் வாட் எவர் ஃபிட் ஃபார் யூ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு இந்த டிஃப்ரெண்ட்டு தான் ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு டைரக்ட் எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா இதுதான். உங்களோட ஏஐ அப்ளிகேஷனோட யூசேஜை பொறுத்து தான் நீங்கள் எந்த அப்ரோச்சில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும்.
ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டாஸ்க்கு, ஜஸ்ட் ஒரு கொஸ்டினை கொடுத்தா ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஒரு எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் வாங்கிடலாம். அதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஓன் கம்பெனிக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, மெமரி வேணும், அதுக்கான டூல்ஸ் ஆக்சஸ்லாம் வேணும் அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டை தான் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். நம்ம கம்பெனிக்கு நாம கிரியேட் பண்ண ஓன் ஏஜென்ட். ஸோ செக்யூரிட்டி பிரீச்லாம் இருக்காது. டேட்டா ஷேரிங் எல்லாமே செக்யூர்டா நம்மளோட ஓன் எம்சிபியில் நடக்கும்.